வணக்கம். இது உங்க அறிவு பசிக்கான ஒரு ஸ்பெஷல் உரையாடல். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான, சில சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கக்கூடிய சிந்தனைகளை பார்க்க போறோம். ஆமாங்க. இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட உரையாடல்கள்ல இருந்து சில பகுதிகளை பார்க்க போறோம். குறிப்பா நீங்க ஷேர் பண்ண சோர்ஸ்ல இருந்து தனித்துவத்தின் தோற்றம் உடல் ஒரு கலனாக அப்படிங்கிற தலைப்புல நடந்த ஒரு கேள்வி பதில் பகுதியை அலச போறோம். ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா, யூஜியோட இந்த யுனிக்னஸ் பத்தின ஐடியாஸை, அப்புறம் ஏன் இந்த பாரம்பரிய ஆன்மீக வழிகள், ஏன் சயின்ஸ் கூட அவருக்கு சரியா படல, பாடியோட நேச்சுரல் ஸ்டேட் பத்தி அவர் சொல்ற ரொம்ப தீவிரமான கருத்துக்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை உங்களுக்காக வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, அப்போ ஆரம்பமே கொஞ்சம் அதிரடியா இருக்குன்னு சொன்னீங்களே. அதாவது ஞானத்தை தேடுறது, பெரிய பெரிய ஆளுகளை ஃபாலோ பண்றது, இதெல்லாம் சுத்த வேஸ்ட், தப்பான ரூட்டுன்னு யூஜி சொல்றாரு. இதுவே பல பேரோட நம்பிக்கையை ஆட்டி பார்க்குற விஷயம் இல்லையா? அதான் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்போ முதல்ல யூஜியோட ஒரு அடிப்படை பாயிண்ட பார்க்கலாம். 2 மனுஷங்க ஒரே மாதிரி இல்லவே இல்ல அப்படிங்கிறாரு. மனுஷங்களுக்குள்ள ஒரு பொதுவான விஷயத்தை தேடுறதே வீண் வேலைன்றாரு. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்குல்ல? ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு. இயற்கையோட நோக்கமே உங்கள மாதிரி என்ன மாதிரி தனித்தனி மனுஷங்களை உருவாக்குறது தான். ஒரே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது இல்ல. இதுதான் யூஜியோட வாதம். அப்போ புத்தர், ஜீசஸ் மாதிரி பெரிய ஆளுங்களை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கும் போது, ஆமா, அப்படி எடுத்துக்கும் போது இயற்கை ட்ரை பண்ற அந்த தனித்துவமான படைப்பு உருவாகிற சான்ஸே நம்ம கெடுத்துடுறோம்னு சொல்றாரு. அப்படியா சொல்றாரு? அப்போ நாம ஒருத்தரை ஃபாலோ பண்ண நினைக்கும் போது இயற்கையோட ஒரு யுனிக் கிரியேஷனை நாமே சிதைக்கிறோமா? ஆனா சமூகமே அப்படிதானே இறங்குது. மத்தவங்க மாதிரி இருக்கணும், சக்சஸ் ஆனவங்கள ஃபாலோ பண்ணணும்னு தானே சொல்லுது. கரெக்ட். அதான் கான்ட்ரடிக்ஷன். யூஜி என்ன சொல்றாருன்னா, அந்த நிஜமான தனித்துவமான ஆள் இருக்கானே, அவன் தன்னை மறுபடியும் உருவாக்கவோ ரீப்ரொடியூஸ் பண்ணவோ இல்ல தன்னோட நிலைய மத்தவங்களுக்கு பாஸ் பண்ணவும் முடியாது. ஓஹோ. அதனால எவல்யூஷனுக்கும் சரி, சமூகத்தோட தொடர்ச்சிக்கும் சரி, அவன் ஒரு மாதிரி யூஸ்லெஸ் ஆயிடுறான். சமூகத்துக்கு காப்பீஸ் தான் வேணும். ஏன்னா அது கணிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். நிஜமான யூனிக்னஸ் சமூகத்துக்கே ஒரு சேலஞ்ச். நீ யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் மத்தவங்க செய்யறதே செய்ய, மத்தவங்க இருக்கிற மாதிரியே இருக்க எவ்வளவு பிரஷர் நம்ம மேல இருக்கு. யூஜி இந்த அடிப்படை சமூக அழுத்தத்தையே கேள்வி கேட்கிறாரு. இது ஒரு பக்கம். சரி, இந்த நிலையை அடைய முயற்சி பண்ற வழிகளையும் அவர் கடுமையா விமர்சிக்கிறாருல்ல. சயின்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டையுமே. ஆமா, அடுத்ததா அத பத்தி பார்க்கலாம். முதல்ல சயின்ஸ். இந்த மாதிரி யூனிக்கா ஒரு ஃப்ரேம்குள்ள அடங்காத மனுஷங்களை சயின்டிஃபிக்கா ஸ்டடி பண்ண முடியுமாங்கிறதுல யூஜிக்கு பெரிய டவுட். ஏன் அந்த டவுட்? அவர் சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த ரியல் மெக்காய்ஸ், அந்த உண்மையான ஆளுங்க ஸ்டடிக்கு ஒத்துழைக்க மாட்டாங்களா? இல்ல அப்படி கிடைச்சாலும் அந்த ஸ்டடியோட அப்ஜெக்டிவிட்டி போயிடுமா? ரெண்டுமே காரணம்னு சொல்றாரு. ஒன்னு, அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துழைச்சாலும் அந்த டேட்டாவை இன்டர்பிரேட் பண்றாரு ரிசர்ச்சர், அவரோட பார்வை, அவரோட நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எல்லாம் தவிர்க்கவே முடியாம அந்த ஸ்டடியில கலந்துடும். ஓ, அப்போ அப்ஜெக்டிவிட்டி இருக்காது. அதாவது ரிசர்ச்சரே அந்த டேட்டாவோட ஒரு சப்ஜெக்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அவரும் ஒரு பார்ட் ஆயிடுறாரு. அதனாலதான் யூஜி சொல்றாரு, உங்களை புரிஞ்சுக்க அறிவோட பார்வையில வழி இல்லைன்னு. முதல்ல ரிசர்ச்சர் தன்னையே புரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இது சயின்ஸ்க்கு ஒரு சேலஞ்சு. சரி, ஆன்மீக வழிகள், குறிப்பா யோகா பத்தி என்ன சொல்றாரு? அவரே யோகா கத்துக்கிட்டவர் தானே? ஆமா, அவரு சின்ன வயசுல சுவாமி சிவானந்தர் மாதிரியான ஆட்கள் கிட்ட ரொம்ப தீவிரமா யோகா பண்ணியிருக்காரு. ஆனா அது தனக்கு உதவலன்னு விட்டுட்டாரு. அப்புறம் வருஷங்களுக்கு பிறகு 1967ல அவருக்கு அந்த பெரிய மாற்றம், அவர் கெலாமிட்டி, பேரழிவுன்னு சொல்றது அது நடந்த பிறவும் DKV தேசிகாச்சார், கிருஷ்ணமாச்சாரியா மாதிரி ஃபேமஸ் யோகா டீச்சர்ஸை பார்த்திருக்காரு. ஓகே. ஆனா அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நாம பொதுவா பிராக்டிஸ் பண்ற யோகா இருக்கே, அது உடம்போட இயற்கையான செயல்பாட்டுக்கு எதிரா வேலை செய்யுதுன்னு. இது பயங்கர புரட்சிகரமான கருத்து. அமைதியை நாம பிராக்டிஸ் பண்ண முடியாது, தேடல் தான் நிக்கணும்ன்றாரு. பாரம்பரிய யோகாவே தலைகீழானது, பேக்வர்டுன்றாரு. அப்போ முதல்ல மரணம் வரணும், அப்புறம்தான் யோகான்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம ஆசனாஸ், பிராணாயாமா எல்லாம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் அடைய மனசை கட்டுப்படுத்த பாக்குறோம். ஆனா யூஜி பார்வையில உடம்பு அதோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸோட இயங்கும்போது இந்த முயற்சி எல்லாம் தேவையில்லாத இன்டர்ஃபியரன்ஸ். புரியுது. அந்த பேரழிவுக்கு அப்புறம்
உடல் தானாவே தன்னை சரி பண்ணிக்கும், புதுப்பிச்சுக்கும் ஒரு ப்ராசஸ் அவர் அனுபவிச்சுதா சொல்றாரு. அதுதான் உண்மையான யோகாங்கிறாரு. நாம பிராக்டிஸ் பண்றது அந்த நேச்சுரல் ப்ராசஸ்க்கு எதிரா மனச வச்சு உடம்ப கண்ட்ரோல் பண்ண பாக்குறது. அதனாலதான் அந்த நான்கிற உணர்வு, அந்த மனசோட கண்ட்ரோல் சாகணும், அதுக்கப்புறம் உடம்பு தானா செய்யறது தான் உண்மையான யோகாங்கிறாரு. இது ஒரு மாதிரி நியூட்டனோட பிசிக்ஸ் ஒரு காலத்துல பெரிய விஷயம், ஆனா அதுவே ஒரு லிமிட் ஆகி ஐன்ஸ்டைனோட புது பார்வைக்கு வழிவிட வேண்டியதாச்சுல்ல, அந்த மாதிரி இருக்கா? அதாவது ஏற்கனவே இருக்கிற அறிவு, டெக்னிக்ஸ் அது எவ்வளோ நல்லதா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல தடையா மாறிடுதா? ரொம்ப சரியான ஒப்புமை. யூஜி பார்வையில இந்த பாதைகள், சயின்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா அதுக்கு இதுதான் காரணம். எல்லாமே சிந்தனை, நான் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ளே தான் வேலை செய்யுது. உண்மையான மாற்றம் வரணும்னா இந்த சிந்தனை கட்டமைப்பை தாண்டி போகணும், இல்லனா அதுவா உடைஞ்சு போகணும். அத நாம செய்ய முடியாது. அப்போ யூஜி அடிக்கடி சொல்ற அந்த இயல்பு நிலை, நேச்சுரல் ஸ்டேட், அது என்னது? அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அவர் சொல்றத பார்த்தா அது சிந்தனையோட பிடியிலிருந்து சுத்தமா வெளியே வந்து பாஸ்ட் பற்றின எந்த பாரமும் இல்லாத ஒரு ஸ்டேட் மாதிரி தெரியுது. மனுஷ குலத்தோட மொத்த அறிவு, அனுபவங்கிற சுமையே இல்லாத ஒரு ஆதி நிலைங்கிறாரு. இது கேட்க ஒரு மாதிரி ஞான நிலை மாதிரி இல்ல இருக்கு. அங்கதான் முக்கியமா ஒரு வித்தியாசம் வருது. யூஜி இத ஒருபோதும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்னு சொல்றதே இல்ல. இது முழுக்க முழுக்க பிசியாலஜிக்கல், அதாவது உடலியல் சம்பந்தப்பட்ட நிலைங்கிறாரு. ஓ, மைண்ட் சம்பந்தப்பட்டது இல்லையா? இல்ல, இது மனசோட சாதனையோ ஆன்மாவோட விழிப்போ இல்ல, உடம்போட ஃபங்க்ஷன் மாறுற ஒரு நிகழ்வு. இந்த நிலையில சென்சஸ், அதாவது புலன்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா தீவிரமா வேலை செய்யுமாம். சுற்றுப்புறத்தோட நிலா, சீசன்ஸ், ஏன் மத்த கிரகங்களோட மூமெண்டோட கூட உடம்புக்கு ஒரு நேரணி தொடர்பு ஏற்படுமாம். அப்படியா? ஆமா, உடம்பு சிந்தனையோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அதன் பாட்டுக்கு தானா வேலை செய்யும். இந்த நிலைக்கு அவரை கொண்டு போனதா சொல்ற அந்த மரண செயல்முறை, டெத் ப்ராசஸ், அது ரொம்ப தீவிரமா தெரியுதே. அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தனக்கு தொடர்ந்து பல வருஷமா நடக்குதுன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட மெடிக்கல் டெத் மாதிரி. நுரையீரலை யூஸ் பண்ணாத சுவாசம், அப்புறம் உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது. டாக்டர் லெபோயர் கூட இதை பத்தி சொல்லியிருக்காராம். ஏன் இது மரண செயல்முறை? ஏன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த நாங்கிற உணர்வு, அந்த சைக்கலாஜிக்கல் சென்டர் தற்காலிகமாவோ இல்ல நிரந்தரமாவோ இல்லாம போயிடுதுன்னு சொல்றாரு. உடம்பு மட்டும்தான் இருக்கு, அது அதோட சர்வைவலுக்காக போராடுது, தன்னை ரீஆர்கனைஸ் பண்ணிக்குது. இது சைக்கலாஜிக்கலா ஒரு மரணம் மாதிரி. ஓஹோ. அது மட்டும் இல்ல, இந்த மாற்றங்கள் அப்போ முக்கியமான எண்டோக்ரைன் கிளான்ஸ், குறிப்பா தைமஸ், பீனியல், பிட்யூட்டரி சுரப்பிகள்ல மாற்றங்கள் நடக்குதான். அதுங்க உடம்போட செயல்பாட்டை முழுசா டேக் ஓவர் பண்ணிக்குதான். சிந்தனையோட பிடியிலிருந்து, அதாவது இத்தனை காலமா நாம கட்டி வச்ச நம்பிக்கை, பழக்கம், அடையாளம், இதிலிருந்து விடுபடுற அந்த ப்ராசஸ் அந்த பிடியை எரிக்கிற மாதிரி ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்றாரு. அப்பா, கேட்கவே ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. ஒருவேளை பயமா கூட இருக்கலாம். நீங்க யோசிங்க, பொதுவா ஞானம், முக்தினாலே பேரானந்தம், அமைதின்னு தானே நாம நினைக்கிறோம். ஆனா யூஜி இதை அப்படி சொல்லவே இல்லை. இது ஒரு பேரழிவு, கெலாமிட்டின்னு சொல்றாரு. ஆமா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்ல. ஏன்னா அனுபவிக்க நானே இல்ல, அனுபவிக்கிறவனும் அனுபவமும் முடிஞ்சு போற ஒரு நிகழ்வுங்கிறாரு. ரொம்ப சரி. இது நாம எதிர்பார்க்கிற அமைதி, சந்தோஷம், ஞானம், இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட். இது ஒரு குழப்பமான, பயமுறுத்துற, நிலை குலைய வைக்கிற ஸ்ட்ரெயிட்னு யூஜி சொல்றாரு. இங்க ஆறுதல்கோ கைடன்ஸ்கோ இடமே இல்ல. இது நடந்தா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும், அவ்வளவுதான். ஆமா. அடுத்து இந்த நான் இல்லனா ஈகோ பத்தியும் தேடல் பத்தியும் அவர் சொல்றத பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஃபண்டமெண்டல். அவர் ரொம்ப தெளிவா சில சமயம் கோவமா கூட சொல்லுவாரு. நான்னு ஈகோன்னு தனியா எதுவுமே இல்ல, அது வெறும் ஒரு ப்ரொனவுன், பிரதிபெயர் சொல். அது பாஸ்ட்ல நடந்த எண்ணங்கள், நினைவுகள், அனுபவங்கள், இதோட ஒரு கலெக்ஷன், ஒரு மூட்டை, அவ்வளவுதான். மனசுங்கிறதும் அப்படிதான். உங்களுக்கென ஒரு மனசு, எனக்கென ஒரு மனசுனா இல்ல, மனசுன்னு ஒரு வார்த்தை, ஒரு கான்செப்ட் தான் இருக்குங்கிறாரு. இந்த கருத்து தான் மத்த எல்லாத்துக்கும் பேஸ். நானே ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் யாரு தேடுறது, எது தேடுறது? யூஜி பார்வையில அந்த தேடலே தான் பிரச்சனை. ஆசை, அது வீடு பேரு, ஞானம் மாதிரி எவ்வளோ பெரிய ஆசையா இருந்தாலும் சரி, அது திருப்தி அடையாமலேயே தானாவே எரிஞ்சு போகணும். மஸ்ட் பர்ன் இட் செல்ஃப் அவுட்னு சொல்றாரு. எதையாவது அடையணும்னு காத்திருக்கிறது, முயற்சி பண்றது, தேடுறது, இதெல்லாம் எதையுமே நடத்தாது.
அப்போ நிராகரிக்கிறது, துறக்கிறது இந்த மாதிரி வழிகளும் வேஸ்டா? எல்லாத்தையும் விட்டுட்டா? அதுவும் அதே பழைய விளையாட்டு தாங்கிறாரு யூஜி. ஏன்னா நாம எதையாவது வேணான்னு சொல்றதும் துறக்கிறதும் கூட வேற எதையோ அமைதி, ஞானம், விடுதலை அடையறதுக்கு தானே. ஆமா. அந்த அடையணுங்கிற நோக்கம் இருக்கிற வரைக்கும் அதுவும் தேடலோட ஒரு பகுதி தான். அதுவும் சிந்தனையோட விளையாட்டு தான். இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. தேடலே தப்புன்னா அப்ப என்னதான் வழி? யூஜி என்ன சொல்லுவாரு? அத மறந்துடுங்க, உங்களுக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கறதானா? ஆமா, பெரும்பாலும் அதுதான். அவர் சொல்வாரு, எனக்கு என்ன நடந்துச்சோ அதுக்கு காரணமே இல்ல, அகாசால். அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட காரணம், பிராக்டிஸ், முயற்சி, தகுதினால அது நடக்கல. ஓ, அப்போ அத நாம விரும்பி அடையவோ இல்ல முயற்சி செஞ்சு அடையவோ முடியாது. மின்னல் தாக்குற மாதிரி அது நடந்தா நடக்கும், நீங்க செய்ய எதுவும் இல்ல. ஆனா அதே சமயம் எல்லாத்தையும் உங்க நம்பிக்கை, லட்சியம், தேடல், ஏன் உங்களையே கூட நிராகரிக்கிறதுக்கு பயங்கரமா ஒரு தைரியம் இல்லனா வீரம் வேணுங்கிறாரு. முற்றிலும் உதவியற்ற நிலை, ஹெல்ப்லெஸ்னஸ் வேணுங்கிறாரு. இது நாம செய்யற செயல் இல்ல, இது ஒரு நிலை. அதாவது நாம முயற்சி பண்ணி அடையிற டார்கெட் இல்ல இது. ஆனா நம்ம முயற்சிலாம் ஃபெயில் ஆகி நம்ம சுத்தமா கையேறு நிலையில நிக்கும்போது ஒருவேளை தற்செயலா இது நடக்கலாம் அப்படிங்கிறாரா? அப்படிதான் தெரியுது. நீங்க எதையும் செய்ய முடியாதுங்கிறது தான் அவரோட மெயின் மெசேஜ். செய்யறதே சிந்தனையோட வேலை, அதுவே தடையா இருக்கு. இந்த உரையாடலோட முடிவுக்கு வர்றோம். யூஜி நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான சவால் என்னன்னா, நான் பத்தின நம்ம புரிதல், முன்னேற்றங்கிற கான்செப்ட், ஆன்மீகம்னா என்ன, ஏன், ஏற்கனவே ஏத்துக்கிட்ட அறிவோட மதிப்பு வரைக்கும் நம்மளோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான எல்லா அனுமானங்களையும் அவர் கேள்வி கேட்கிறாரு. ஆமா, இதோட தீவிரத்தை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இங்க ஈஸி ஆன்சர்ஸ் இல்ல, ஆறுதல் தர்ற வழிகள் இல்ல, ஃபாலோ பண்ற டெக்னிக்ஸ் இல்ல. மனுஷ குலத்துக்கு சேவை செய்யறது, லோக சங்கிரகம், இந்த மாதிரி பெரிய ஐடியாஸ கூட அவர் ரிஜெக்ட் பண்றாரு. அப்படியா? ஏன்னா அது எல்லாமே அந்த நான்கிற சென்டர்ல இருந்தும் சிந்தனையோட கட்டமைப்புல இருந்தும் வர்றதுங்கிறாது. சோஷியல் தாட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எதிரா உடம்போட அந்த அடங்காத நேச்சுரலான ஆதிசக்தியில தான் அவர் முழு கவனத்தையும் திருப்புறாரு. சிந்தனைய வச்சு உடம்ப கண்ட்ரோல் பண்ண பார்த்தது தான் மனுஷன் முழுமை அடையாம போனதுக்கு காரணம்னு அவர் உறுதியா நம்புறாரு. அப்படியானா உங்களுக்கான ஒரு கடைசி சிந்தனை இதுதான். யூஜி சொல்ற மாதிரி இந்த இயல்பு நிலைங்கிறது முழுக்க முழுக்க உடம்பு சம்பந்தப்பட்டது. சிந்தனையோட எந்த குறுக்கீடும் இல்லாம உடல் தானா சூப்பரா வேலை செய்யற ஒரு நிலை. அதுக்கு எந்த காரணமும் இல்லை, நம்மளால உருவாக்கவும் முடியாதுன்னா, அப்போ நம்ம அர்த்தம், நோக்கம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இதையெல்லாம் நம்ம கான்ஷியஸா முயற்சி பண்ணி, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணி, அறிவை தேடி அடைய பார்க்கறது இருக்கே, அதை பத்தி இது என்ன சொல்லுது? ஒருவேளை யூஜி சொல்ற மாதிரி எந்த உதவியுமே தேவையில்லாத தானா நடக்க வேண்டிய ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ல நாம தெரியாம நம்ம முயற்சிகள் மூலமா குறுக்கீடு செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இது நிச்சயமா ஆழமா யோசிக்க வேண்டிய, ஒருவேளை நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற கேள்வியா கூட இருக்கலாம். யூஜியோட பார்வை ஏத்துக்க கஷ்டமானதுதான், சவால் நிறைஞ்சது. ஆனா அது நம்மளோட பல ஆழமான நம்பிக்கைகளை மறுபடியும் யோசிக்க வைக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. இந்த உரையாடல் யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட சில அசாதாரணமான கருத்துக்களை புரிஞ்சுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நம்புறோம். கேட்டதுக்கு நன்றி.